ஓசியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்ன தேடுகிற மட்டும் நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி என்று சொன்ன நாம் என்ன சொன்னால் அவரை கருத்தாய் நாம் என்ன செய்ய வேண்டும் தேடுங்கணும். அப்போ அவர் சொல்ல நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும் அதான் அதில் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும். நம்ம இப்போ சிலவங்க சொல்லுவோம், நான் ஒரு தெற்றும் செய்யலை ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு தான் அநேகரும் சொல்லுவார்கள், நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாவரும் ஒருபோல பாவம் செய்து தங்களுடைய தேவனுடைய தேஜஸை இழந்து போனார்கள், தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஒவ்வொருவனும் தன்னுடைய குறைவை உணர்ந்து என்னை தேடு மட்டும் நான் என்னுடைய ஸ்தானத்தில் அமைதலாக இருப்பேன். அவங்க எப்போ தங்களுடைய தெற்றுகளை உணர்ந்து என்னை தேடுவார்களோ அப்போ நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீர்னார், அவரே குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது எல்லாம் நாம் வெறுதே இருந்து வருகிறதல்ல. சிலதெல்லாம் நம்முடைய பாவங்களை உணர்த்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சிலதெல்லாம் நாம் வழிவிட்டு திரும்பி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு திரும்பி போகும்போது, ஜெபத்தில் குறைபடும் போது, வேதவாசத்தில் குறைபடும் போது, ஆராதனையில் குறைபடும் போது, நன்மைகள் செய்கிறதில் குறைபடும் பொழுது, மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கும், இப்படி பலவிதமான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களாய் வரும் பொழுது சில காரியங்கள் அதை உணர்த்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அது கேடாக வந்து தீருகிறது உண்டு. அப்போ நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். காயங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் வெளிப்புறமே வெண்டாகிற ஒரு கத்தியினால் படுகிற காயம் அல்ல, இருதயத்திலே நமக்கு உண்டாகிற காயங்கள், வேதனைகள், அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், குணமாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்ப கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.